அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 16/4/2025, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, விசுவாவசு வருடம், தமிழ் மாதம் சித்திரை 3ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். குறள் 450. பல்லார் பகைக்கோளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். தெளிவுரை. நல்லவராகிய பெரியோர் ஒருவரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகைமையை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு தீமை தருவதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள். சூரியன் மேஷத்தில் விளிம்பில் இருக்கிறது. ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக, கன்னியில் கேது விளிம்பாக, விருச்சிகத்தில் சந்திரன், சனி மீனத்தில், ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் விளிம்பில், அதோடு கூட புதனும் இருக்கின்றது. சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனை, சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனை. இப்படியாக கிரக நிலைகள் இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். பெண்கள் உங்களுக்கு கணவரோடு சிறிது கருத்து வேறுபாடு, நிம்மதியின்மை, இப்படியாகத்தான் இன்றைய தினம். இதற்கு காரணமாக உங்கள் அம்மாவோ அல்லது மாமியாரோ இருக்கலாம். மேலும் கணவருக்காக உங்கள் அம்மாவோடு விவாதமும் செய்து மனதளவில் பாதிப்பும் கூட உங்களுக்குத்தான். அடுத்தவர்களுடைய நலன் குறித்து சிந்திக்கும் நீங்கள் உங்கள் அம்மாவோடு இன்று சிறு சிறு விளையாட்டு மாதிரியாக குறும்புகளும் செய்வீர்கள். நீங்கள் செய்து வரும் வேலையை நேசிக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமலும் தகுதியற்றவர்களிடம் தோற்பதும் தொடர்கதையாக இருக்கும். இன்றும் கூட அப்படித்தான். உங்களுக்கு அதீத கற்பனை ஆற்றல் உண்டு. விளம்பரம், திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும். இருப்பினும் அதை காசாக்குவதில் திறமை இல்லை. பணம் என்ன முக்கியமா என நீங்கள் வெளியே சொன்னாலும் அதை சதா தேடிக்கொண்டுதான் இருப்பீர்கள். இன்று பணப்புழக்கம் அதிகம் உண்டு. பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும். ஏதாவது ஒரு வகையில் வழக்கும் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. என்று குடும்பத்தில் தீ விபத்து, மின் கசிவினால் விபத்து ஏற்படலாம். துணிகளை அயன் பண்ணும் பொழுதோ, சமையல் அறையில் சிறிது கவனம், இப்படியாக அனைத்திலும் கவனம் இருப்பதுவே நல்லது. சில சமயம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது போய்விட வேண்டும் என்று கூட தோன்றத்தான் செய்யும். நடப்பவை எல்லாமே உறவுகளால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சுவதாகத்தான் தோன்றும். தனக்கு மட்டும் எதுவும் கிடைக்காதது போல தோன்றும் என்று. ஆனாலும் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற யோசனை தான் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு. சகோதரர் உறவில் விரிசல் இருந்தாலும் அவசர காலத்தில் அவர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. இன்று திருமண வாய்ப்புகள் கூடி வரும். கணவர் உங்கள் அம்மா வழியிலிருந்து வருபவராக இருப்பார். கணவர் அழகானவராக இருப்பார். வருகின்ற கணவரின் இல்லத்தின் அருகே நீர்நிலைகள் இருக்கும். அவர் வாகனம் மற்றும் வீடுகள் மீது ஆர்வமும் அதனால் வருமானத்தையும் பெறுபவராக இருப்பார். மருத்துவம், பொறியியல் தொடர்பான பணியில் அவர் குடும்பத்தில் இருப்பார்கள். உங்கள் நண்பர்தான். இன்று அவர் சொல்ல வருவதை சரியாக சொல்ல தெரியாமல் பகைகளை உண்டாக்கி கொள்வார் உங்களோடு கூட. இன்று நீங்கள் பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அசம்பிளிஸ், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண் பிரச்சனை, சளி தொந்தரவுகள் இருக்கும். எலும்பு பிரச்சனை, குடல் தொடர்பான சிக்கல், கெண்டைக்காலில் அரிப்பு ஏற்பட்டு மறையும். மன அழுத்தம், இரவில் தூக்கத்தில் பற்களை கடித்தல், கனவுகளால் உளறுதல் போன்ற பயத்தினால் உண்டாகும் உடல் நல பிரச்சனைகளும் இருக்கும். என்று பல், தலை மற்றும் தாடை பிரச்சனை உண்டாகும். தோல் வியாதிகள் வந்து போகும். என்று இன்று நாகேஸ்வரன், நீலகண்டன், விக்னேஸ்வரன், சரோஜா, அண்ணாதுரை, கமலினி, தயாநிதி, ராஜேஷ், மீனாட்சி சுந்தரம், முனிராஜ், துரைசாமி, காசிநாத், சபரிநாதன், ஸ்ரீனிவாசன், துளசிமணி, துளசிதாஸ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் முருங்கைக்கீரை, காலிஃப்ளவர், முருங்கைப்பூ, பச்சை பயிறு, பட்டாணி, கொள்ளு, துவரை, முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை, அடர்கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.